ஹாய் நண்பா, ஆல்ரெடி இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போட்டியாளர்கள் வெளியேற போகிறாங்க. அதில் முதலாவதாக ஆல்ரெடி அருண் வெளியேறியுள்ளதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிக்கிறாங்க. ஸோ அதற்கான எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலாம். ஸோ இதனை தொடர்ந்து இன்னொரு போட்டியாளர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க. அதாவது இந்த வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டியாளர்கள் வெளியேற போகிறாங்க. அதில் முதல் போட்டியாளர் அருண் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இரண்டாவதாக ஒரு டாப் போட்டியாளர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிக்கிறாங்க. ஸோ ஓட் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது கடைசி இடத்துல பவித்ரா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் பவித்ரா தான் வெளியேறுவாங்க என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பவித்ராவை பிக் பாஸ் டீம் சேவ் பண்ணிவிடுவதாக சொல்லப்படுகிறது. ஸோ வேற யார் தான் இந்த வாரம் போயிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபக் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கான எபிசோட் இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் மற்றும் தீபக் இந்த 2 போட்டியாளர்கள் எவிக்ட் ஆகிருக்கிறது உறுதியா இருக்குது. ஸோ எவிக்ட் ஆக வேண்டிய பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எவிக்ஷன் ஆகல. ஸோ இதனால பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் மீது பயங்கரமா கொந்தளிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓட்டோட அடிப்படையில தான் ஒருத்தங்களை எவிக்ட் பண்ணணும். ஆனால் குறைவான ஓட்டு வாங்கிய பவித்ராவை பிக் பாஸ் வீடுகளை வச்சிருப்பதாகவும் அது மட்டும் இல்லாம பிஆர் டீம் ஒர்க் பண்ற சௌந்தர்யாவுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணி பேசுவதாகவும் சொல்லிட்டு வராங்க. என்னவாக இருந்தாலும் மக்களோட கையில எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். இந்த வாரம் பவித்ரா மற்றும் அருண் இந்த 2 பேர் தான் கண்டிப்பாக வெளியேறிருக்கணும். ஆனா இதுல பவித்ராவை சேவ் பண்ணிட்டு தீபக்கை வெளியேற்றிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.